பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். Today's scripture taken from Matthew chapter 15 verse 37. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் திருப்தியாக்கும் தேவன். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்க உள்ள காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது 32வது வசனத்தை உங்களை படிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர் அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய இதயத்தை பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் 3 நாள் தங்கியிருந்து என்ன கற்றுக்கொண்டிருப்பார்கள்? ஆண்டோடைய உபதேசத்தை, ஆண்டோர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படித்தானே பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட தேவன் வெறுமையாய் ஹல்லேலூயா அனுப்பவே மாட்டார். பிரியமானவர்களே, இங்கு பார்க்கும் பொழுது தேவனுடைய இதயம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளையுடைய இதயத்தை தேவன் அறிந்தவராய் அவளை போஷிக்க வேண்டும், அவளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவளை திருப்தியாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது சீசரிடத்தில் இயேசு கேட்கிறார், சீசர்களே, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், 5 அப்பம் 2 மீன் இருக்குது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்படி இயேசு சொன்னார், அதை இடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனை கொடுத்த உடனே இயேசு கரங்களிலே ஏந்தி அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிற்பாடு என்ன நடந்தது? எல்லாரையும் உட்கார வைத்து எல்லாருக்கும் தேவன் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை ஹல்லேலூயா பரிமாறினார். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் அந்த 5 அப்பம் 2 மீனும் போதுமானவா இருந்தது. மீதி கூடை நிறைய எடுத்தார்கள், மீதி 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டு சமூகத்தில் வருகிற, ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட ஆண்டவர் வெறுமை அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒரு கேள்வி என்ன? 5 அப்பத்தை 2 மீனையும் இயேசுவிடத்தில் கொண்டு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஐயோ, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, என்னால் என்ன பண்ண முடியும் என்று நினைக்கிறீங்களா? அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை இயேசுவிடத்தில் கொடுங்க. இயேசுவிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆசீர்வதித்தார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில கொஞ்சமா இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் கொடுங்க. அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் திருப்தியாக்கும் தேவன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை வெறுமையாக நீ அனுப்ப விரும்பவில்லை. ஆண்டவரே, ஜனங்களுடைய இதயத்தை அறிந்த தேவன். ஆம் சுவாமி, எங்கள் இதயத்தை காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் நீர் சுவாமி. அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஆண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய சமூகத்தில் என்னென்ன காரியத்துக்காய் கொண்டு வருகிறார்களோ அதெல்லாம் என் தேவன் எடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி அனுப்புங்க அப்பா. உம்மை நேசிக்கிற, உம்மை தேடுகிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஒரு திருப்தியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை என் தேவன் செய்வீராக. நீ எங்களை திருப்தியாக்குற கர்த்தர். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடம் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவார் என்று சொல்வது போல உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நீ திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடு. நீரே தேவன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.